பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு சிம்பிளா வீட்டிலே இருந்து ஒரு ஈஸியான ஒர்க் அவுட் மெத்தட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். நான் சொல்ல போற இந்த லோயர் பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட்டை நீங்க பண்றது மூலியமா டெஃபினட்டா ஸ்டப்பனா இருக்கக்கூடிய இந்த லோயர் பெல்லி ஃபேட்டை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்களுடைய லோயர் பெல்லி ஃபேட்டை மெஷர் பண்ணி அளவுக்கு உங்கள் பெல்லி இருக்குன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொன்னது போலவே லோயர் பெல்லி ஃபேட்டோட ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு லோயர் பெல்லி ஃபேட் குறையிறதுங்கிறது நிச்சயம்தான். நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுற பிளாங்க்கு போலவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிளாங்க்ங்கிறது அப்டமன் கோர் மசிலை டைட்டன் பண்ணுறதுக்கு பண்ணுறது தான். யூஸ்வலாக பிளாங்க் ஒரு 1 மினிட் பண்ணுவாங்க. ஆனால் 15 to 30 செகண்ட்ஸ் பண்ணுறதுக்கே நம்மள பல பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பிளாங்க்கு பதிலாக அதே அளவுக்கு எஃபெக்டிவாக ஆனால் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்டப்பனாக இருக்க லோயர் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கிற வால் பிளாங்க். இந்த வால் பிளாங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க் அவுட் மேட் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு வாலுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு உங்களுடைய 2 ஆர்ம்ஸையும் வாலுக்கு அகெயின்ஸ்டாக வச்சுக்கோங்க. நான் கீழே போட்டிருக்கிற இந்த இமேஜின் படியே நீங்கள் நின்றுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய 2 கைகளை அந்த வாலில் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த கைகளுக்கும் அந்த வாலுக்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இல்லாதபடி நல்ல டைட்டனாக உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இந்த ஹேண்ட்ஸில் நீங்கள் கொடுத்து அந்த வாலில் அகெயின்ஸ்ட் ஆகி நீங்கள் நிற்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக் பெண்ட் ஆகாதபடி உங்கள் முதுகு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது படி பார்த்துக்குங்க. மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் மோர் எஃபெக்டிவான மெத்தடு தான் இந்த வால் பிளாங்க். இந்த வால் பிளாங்க் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்டப்பனாக இருக்கிற லோயர் பெல்லி ஃபேட் குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லோயர் பெல்லி ஃபேட் குறையக்கூடிய 2வது எக்ஸசைஸ் பார்த்துடலாம். நான் சொல்ல போகிற இந்த சிட்டிங்லேயே செய்யக்கூடிய இந்த லோயர் பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய 2 கைகளையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கீழே குனிஞ்சு அந்த தரையை தொட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 10லிருந்து 20 முறை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுடைய கால்களை முட்டிகளை மடக்காம நல்லா காலை நேராக விரிச்சுக்கிட்டு உங்களுடைய 2 கைகளினால உங்களுடைய காலில் இருக்கிற விரல்களை தொட ட்ரை பண்ணுங்க. மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலியமா டெஃபினட்டாக உங்களால் ஸ்டப்பனாக இருக்கிற இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்லா குனிச்சு உங்களுடைய தரையை தொட ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது டெஃபினட்டாக உங்களால் இந்த லோயர் பெல்லி ஃபேட்லேருந்து ஒரு வெளியில் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு விஷயத்தை நீங்கள் 1 வாரம் செய்கிறதுக்கும் 1 மாதம் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன இந்த லோயர் பெல்லி ஃபேட் அண்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 1 or 2 months ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பார்த்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோயர் பெல்லி ஃபேட்டுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கணும் அப்படின்றதையும் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கைண்ட்லி டூ செக் திஸ். தேங்க்யூ. Done.